சிம்பிள் சிக்கன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தலை கொஞ்சம் போல், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 2 டீஸ்பூன். அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ½ அன் ஹவரில் ரெடி ஆயிரும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கின உடனே நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், கரம் மசால், அது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும் கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் 1/4 கிலோ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 20 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட போகிறேன். கொஞ்சமாக லெமனை அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சீக்கிரம் வெந்துடும். நல்லா சாஃப்டாக வேகும். அதுக்காக வேண்டி தான் நான் லெமன் சேர்த்துறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். இப்போ மூடி வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணிடணும். நல்லா 20 நிமிஷம் நல்லா சாஃப்டாக வெந்துடும் மூடி வச்சோம்னா. அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு மசாலாவோட. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் போல் 2 டீஸ்பூன் தக்காளி சாஸ் இருக்கு இல்லையா, அதை ஊற்றணும். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் போல் மல்லித்தலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிம்பிள் சிக்கன் வறுவல் ரெடி.